3 men or 4 women or 12 boys can complete a work in one day, in how many days a man, a woman and 5 boys together can complete that work? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா men, women, boys நடுவில் வந்து ஆர் அல்லது அப்படின்னு கொடுத்துட்டு ஒன் டேல ஒர்க் முடிச்சிருவாங்கன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில். அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மென்னு விமனு பாய்ஸ், இங்கே மென்னுனா இங்கேயும் மென்னு, இங்கே விமன்னா இங்கேயும் விமன், இங்கே பாய்ஸ்னால் இங்கேயும் பாய்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இவங்க எவ்வளோ நாளில் வேலை முடிப்பாங்க. பட் இந்த ஃபஸ்ட்டு விமன் மென்னுக்கும் செகண்ட் இருக்க விமன் மென்னுக்கும் என்ன வித்தியாசம்னா மேலே இருக்கிறதுல அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க, கீழே இருக்கிறதுல அண்டு. இங்கே அண்டு கொடுத்துருக்காங்க, இவங்க 2 பேருக்கு நடுவில் அண்டு கொடுக்கல. பட் இவங்க எல்லாருமே சேர்ந்து அண்டு தான் வருவாங்க, சேர்ந்து அப்படி தான் வருவாங்க. இங்கே பாருங்கள் டுகெதர் எல்லாரும் சேர்ந்து. பட் இந்த இடத்துல ஆர் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒன் டேல முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி க்ளூஸ்லாம் இருக்குது. மேலே வந்து ஃபஸ்ட்டு லைனில் வந்து மென் விமன் பாய்ஸ்ன்னு கொடுத்துட்டு அல்லது, அண்ட் தென் கீழே செகண்ட் லைனில் மென் விமன் பாய்ஸ்ன்னு கொடுத்துட்டு அண்டு டுகெதர் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இவங்க வந்து ஒன் டேல முடிச்சுருவாங்க. இப்போ இவங்க வந்துட்டு எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இப்போது சால்வ் பண்ண சொல்லித்தர போகிறேன். ஸோ 3 men or 4 women or 12 boys ஒன் டேல முடிச்சுவாங்க. அப்போ 1 women and 1 men and 5 boys எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, இதுதான் கொஷின். சரிங்களா? இப்போ இந்த டி அப்படின்றது இந்த டேஸை குறிக்கும். டிவைடட் பை ஏ, இது வந்து ஃபார்முலா ஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் பி டிவைடட் பை ஒய் ப்ளஸ் சி டிவைடட் பை இசட். இந்த மேலே இருக்கிற ஏபிசி இங்கே யாரை போடணுன்னா அண்டு இருக்கு இல்லையா, இங்கே அண்டுக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து நீங்கள் போடணும். இங்கே ஏபிசினா ஒன்று என்ன மீனிங் அப்படின்னா மென்னு விமென்னு பாய்ஸ்னு அர்த்தம். ஸோ மேலே இங்கே வந்து ஃபஸ்ட்டு மேலே யாரை போடணுன்னா அண்டு அவங்கள போடணும். அப்போ 1 இந்த 1 5. ஸோ மேலே வந்து 1 1 5. இந்த டி வந்து நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 1 1 5. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறதுல எக்ஸ் ஒய் இசட்டுக்கு யாரை போடணுன்னா அல்லது போடணும். ஸோ அல்லது இருக்கு இல்லையா அவங்கள போடணும். ஸோ 3 4 12 3 4 12. ஸோ இந்த இடத்துல இங்கே 1 வந்து மென்னு, ஸோ கீழே 3 வந்து மென்னு. அதே மாதிரி இங்கே 4 வந்து விமன். சாரிங்க மாற்றி எழுதிட்டேன், இது வந்து விமன், இது வந்து விமன் மாற்றி எழுதிக்கோங்க, டபிள்யூ விமன். ஸோ 1 வந்து விமன், 4 விமன், இங்கே 5 பாய்ஸ், இங்கே 12 பாய்ஸ். ஸோ இந்த மேலேயும் கீழேயும் பாய்ஸ், மேலேயும் கீழேயும் விமன், மேலேயும் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா மென்னு. ஸோ இது வந்து சேமாக இருக்கணும். சரிங்களா? நடுவில் வந்து ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். என்னென்னா அண்டு அப்படின்னா எல்லோரும் ஒத்துமையாக இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தானே ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு மேலே வருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஆர், அவங்க வந்து கீழே வந்துடுவாங்க. இதுவா அதுவா அது வந்துட்டு கீழே வந்துடுவாங்க. அண்ட் ஒற்றுமையாக இருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்துருந்தால் ஒற்றுமையாக தானே இருக்காங்க, யூனிட்டி தானே ஸ்ட்ரென்த்து. ஸோ அப்போ அவங்க வந்து மேலே ஃபஸ்ட்டில் போட்டுடணும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 4 12க்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 3 4 12க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ கீழே 12 போட்டால் இங்கே என்ன வரும், 3 4s are 12 வரும், இங்கே 4 3s are 12 வரும், இங்கே 12 1s are 12. ஸோ அப்போ மேலேயும் வந்து 4 வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 3 மல்டிப்ளை பண்ணோம், இங்கே 1 மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் 4 1s are 4, 1 into 3 3, 5 1s are 5. ஓகேங்களா? அப்போ கீழே வந்து 12. ஸோ எல்சிஎம் எடுத்தாச்சா. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணணும். 4 + 3 + 5 12 வரும். 12 12 கேன்சல் பண்ணால் நமக்கு 1 வரும். ஸோ இந்த 1 அப்படின்ற வேல்யூவை இங்கே போடணும். ஸோ நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, இதுக்கான வேல்யூ தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். அதோட வேல்யூ 1. இப்போ இந்த 1ஓட வேல்யூ தான் இங்கே இருக்கிற மொத்தத்தோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? டி என்னது இங்கேயும் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டிவைடட் பை 1ன்னு வரும். ஸோ 1 டிவைடட் பை 1 நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 டே. இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் ஏ, 1 டே இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுட்டா ஈஸி தான். சரிங்களா?